Hello viewers, this is Madan from Car Cannot Driving Academy training in our car and own car and China doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் டு செகண்ட் கியர் எப்படி போகும்போது ஜெர்க் ஆகுதுன்றதால நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது இல்லாமல் க்ரீப்பிங். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பிங்லேயே வெஹிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் எந்த ஒரு ஆக்சிலேட்டருமே ப்ரெஸ் பண்ணாமல் வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சிலையும் செகண்ட் கியர் போட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக நான் க்ரீப்பிங்லேயே தான் மூவ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு அழகாக ஸ்லோ பண்ணிவிட்டு க்ரீப்பிங்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்க க்ரீப்பிங்னா என்னென்ன. ஸோ க்ரீப்பிங்கிறது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கல் i20 டீசல்னால அந்த க்ரீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 20 வரைக்கும் 20லேருந்து 22 வரைக்கும் செகண்ட் கியர்லேயே மூவ் ஆகுது. ஸோ க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டினா இப்படி தான். நீங்கள் கிளச்சிலேருந்து கியரை போட்டுட்டு ஆக்சிலேட்டரே கொடுக்காமல் நீங்கள் மெதுவாக கிளச்சை மட்டும் விட்டுட்டு அப்படியே வச்சிருங்கன்னா பாருங்கள், என்னோட கால் பாருங்கள் சுத்தமாக ரெண்டுத்துலேயுமே மூணுமே நம்ம கிளச்லேயும் இல்லை ஆக்சிலேட்டரையும் இல்லாமல் வெஹிக்கிள் அப்படியே க்ளீனாக பாருங்கள் மூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மூவ்மெண்ட் வந்து க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டியில் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அழகாக பாருங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மெதுவாக நான் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஜட்மெண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு மெதுவாக மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் க்ரீப்பிங்கில் இவ்வளோ தான் வெஹிக்கிள் போகும். ஸோ இது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும். ஸோ நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டியில் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் டீசல் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் ஏன் ஜர்க் வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் ஏன் வந்து உங்களுக்கு ஜர்க் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கியர் வந்து ஒரு 10ல் போகுது அப்படின்னா நீங்கள் செகண்ட் கியரை வந்து அதாவது செகண்ட் கியரோட ஸ்பீடே சேர்த்து ஃபஸ்ட் கியர்லேயே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட வண்டி இன்ஜினை வந்து நம்மளை ஆக்சிலேட்டர் அழுத்தத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளச்சை விட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் வந்து நம்மளை அழுத்திடும். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிராஜுவலாக நீங்கள் ஃபஸ்ட் கியரோட ஸ்பீட் அனலைஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ அழகாக நான் கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு ஒரு அழுத்தினேன் அப்படின்னா ஃபஸ்ட் கியர் வந்து 10 வரைக்கும் தான் போகும். ஸோ அந்த 10க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியரை போட்டு டக்குன்னு கிளச்சை விட்டால் வண்டி வந்து நம்மளை ஜர்க்கு வாங்கிட்டு தான் திருப்பி வந்து நம்மளை வந்து செட்டில் டவுன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கியர் வந்து 10, செகண்ட் கியர் 20, தேர்ட் கியர் வந்து 40 45, ஃபோர்த் கியர் வந்து 60, ஃபிஃப்த் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65 மேலே எவ்வளோ போனாலும் உங்களுக்கு அதில் தான் நீங்கள் கியர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த டேர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அழகாக மெதுவாக கிளச்சு பிரேக்கு எப்போ ஆக்சிலேட்டர் எனக்கு தேவைப்படுதோ அப்போ தான் நான் வந்து ஆக்சிலேட்டரை கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேனுவல் கார்ஸை நீங்கள் கிளச் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே போதும், ஆல்மோஸ்ட் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இது நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் மேனுவல் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கையில் மட்டும் ஸ்டேரிங்கை திருப்பி ட்ரைவ் பண்ணுறாங்க, அதாவது 2 வீலர்ஸ் ஓட்டின லேடிஸு. ஸோ மேக்ஸிமம் இதை தப்பு பண்ணுறாங்க. இது பண்ணக்கூடாது. காலில் கண்டிப்பாக நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணி ஆகிங்கன்னா காலில் தான் ஆக்சிலேட்டரும் உங்களுக்கு கிளச் பேடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து உங்களோட கிளச் மூவ்மெண்ட்லேயே அழகாக வெஹிக்கிள் போகும். இன்கேஸ் ரொம்ப ஹெவியான டெட்லி ஸ்லோப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சிலேஷன் தேவை. பாருங்களா, நான் பாருங்கள் கிளச்சு பிரேக்லேயே தான் நான் வெஹிக்கிளை வந்து அழகாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். டேர்னிங்ஸ் பாருங்கள். இப்போ யூ டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்ன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அடிச்சுட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணி வெஹிக்கிளை வந்து நல்லா செட்டில் டவுன் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்லோ டவுன் பண்ணிட்டு வெஹிக்கிளை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெதுவான் க்ரீப்பிங்லேயே வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரோடோட அவைலபிலிட்டி கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுத்து வெஹிக்கிளை புஷ் பண்ணலாம். ஸோ உங்களோட அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் அந்த கிளச்சோட பைட்டிங் பாயிண்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த 99% அது ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகும். இது பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டன் அடிக்கும் போதோ இல்லை டேர்னிங்ஸ்லையோ ஆக்சிலேட்டர் கொடுத்துறாதீங்க, கிளச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மேனுவல் காராக இருந்தால் கிளச் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்ட பிறகு அப்புறமா ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் ஆக்சிலேட்டர் முதல்ல கொடுத்துறாமல் ஃபஸ்ட்டு பிரேக்லேயே க்ரீப்பிங்கில் மூவ் பண்ணிட்ட பிறகு வெஹிக்கிளோடைய ஸ்டேரிங் பொசிஷனை ஸ்ட்ரைட் ஆக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இன்கேஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டேரிங்கை வந்து கரெக்டான ஸ்பீட் பொசிஷனில் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெஹிக்கிள் வந்து ரைட்டோ இல்லை லெஃப்ட் சைட்லையோ போய் ஹிட் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் இது மோஸ்ட்டாக க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்னென்னா ஜர்க்குனா எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வீடியோஸ். தேங்க்யூ.